ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவோட முந்தைய வினாத்தால் முக்கிய வினா விடையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் புக் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம இதை ஹார்ட் காப்பியாகவே கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ்க்கான சில முக்கியமான கொஷின்ஸை பற்றி தான் பார்த்துருந்தோம். இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூட்டியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி வாங்க வீவர்ஸ், கொஷின்ஸை பார்க்கலாம். ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் இதனால் அளவிடப்படுகிறது. ஜிடிபி மற்றும் மக்களின் உயர்ந்த வாழ்க்கை தரம். மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு 1961ஆம் ஆண்டு. VKRV ராவ் இவரின் மாணவராக இருந்தவர். JM கீன்ஸ். இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்திய தொழிற்கொள்கை எது? 1948ஆம் ஆண்டு. இந்தியாவின் பழமையான தொழிற்சாலை பருத்தி மற்றும் நெசவு தொழிற்சாலை. எந்த 5ஆண்டு திட்டம் காட்கில் திட்டம் என அழைக்கப்படுகிறது? 3வது 5ஆண்டு திட்டம். இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் MS சுவாமிநாதன். GST சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? ஜூலை 1, 2007ஆம் ஆண்டு. இந்து வளர்ச்சி வீதம் என்பது குறைவான பொருளாதார வளர்ச்சி. MSMEs முதலீட்டு திட்டங்கள் தாக்கல் செய்வதில் தமிழ்நாட்டின் தரம். இதுக்கான பதில் 1. பொதுவான பொருளியல் தேவைக்கென அத்தகைய தேவையுடையவர்கள் தாமாகவே தம் முன் ஏற்படுத்தி கொள்ளும் ஒரு விரிவான இயக்கத்தின் ஒரு பகுதியே கூட்டுறவாகும். இவ்விளக்கத்தினை அளித்தவர் யார்? VS மேத்தா. ICA என்பதன் விரிவாக்கம் இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலையன்ஸ். சர்வதேச கூட்டுறவு கொடியை ஏற்படுத்திட பாடுபட்டவர் யார்? சார்லஸ் கைட். பஞ்சக்குழுவின் பரிந்துரை அடிப்படையில் நில சீர்திருத்த கடன் சட்டம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1883ஆம் ஆண்டு. கூட்டுறவு இயக்கம் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா என்பதையும் சங்க நிதிநிலை குறித்தும் ஆய்வு செய்ய இந்திய அரசால் 1914ஆம் ஆண்டில் நியமிக்கப்பட்ட குழு மெக்லாகன் குழு. 2ஆம் 5ஆண்டு திட்ட காலம் 1956ஆம் ஆண்டிலிருந்து 1961ஆம் ஆண்டு வரை. நாட்டில் கூட்டுறவு தோல்வி அடைந்து விட்டது, ஆனால் அதை தலை தொங்கி வெற்றி பெற செய்ய வேண்டும் என தெரிவித்தது யார்? AD கோர்வாலா குழு. 1920ஆம் ஆண்டில் நடைபெற்ற பொது தேர்தலின் போது தேடி வந்த முதல் மந்திரி பதவியை வேண்டாமென்ற கூட்டுறவு இயக்க முன்னோடி யார்? ஸ்ரீபிட்டி தியாகராயர். சூல்ஸ் மற்றும் ரெய்ஃபிசன் எவ்வகை சங்கங்களை துவக்குவதில் உலகிற்கு முன்னோடிகளாக இருந்தனர்? கடன் சங்கங்கள். ராஜபாளையத்தில் கூட்டுறவு சங்கங்களின் தலைவராக துவங்கி தமிழ்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினராகவும் பின்னர் ஒரிசா மாநிலத்தின் கவர்னராகவும் பணியாற்றிய தலைவர் யார்? ஸ்ரீ BS குமாரசுவாமி ராஜா. சரி, ஓகே விவர்ஸ், அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சில செட் ஆஃப் கொஷின்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூ இல்லைன்னா நன்றிங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.